சும்மாரா புண்டா. வணக்கம்டா புள்ள வீட்டில் இருந்து. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நிருன் என்வி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேசிக் நோட் ட்ரான்சிஷமானதான் இது வச்சு ட்ரான்சிஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் டைட்டாக உக்காந்து வெயிட்டான டுட்டோரியலை பொறுமையாக பாருங்கள். ஸோ டுட்டோரியலுக்குள்ளே போகலாமா? நண்பர்களே, மொதல் விஷயம் என்னென்னா கிளிப்பை கரெக்டாக செட் பண்ணுறது தான். அதாவது கிளிப்பை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது தான் மொதல் விஷயம். கிளிப்பை எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அதுக்கு கூட அப்புறமா நான் ஒரு டுட்டோரியல் நான் கூட போடுறேன். ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ கிளிப்பை மட்டும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி ப்ரோ நோட்டில் லேக் ஆகாமல் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ அந்த ப்ரிவ்யூ ரெசல்யூஷனில் போய்ட்டு நான் செட் பண்ணுற மாதிரி 50 வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு லேக் ஆகாது. 50 என் ஃபோனுக்கு 50 கரெக்டாக இருக்குது, உங்கள் ஃபோனுக்கு 25 கூட கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் குரூப் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணி கிளிப்பை டச் பண்ணி மேலே அங்கே குரூப் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து தான் குரூப் பண்ணணும். ஸோ எப்படின்னு அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே தூக்கி போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் ஷேக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை தொட்டு கீழே மோஷன் பிளர்னு ஒன்று இருக்கும், அதையும் மோஷன் அந்த டெய்லிங்னு இருக்கிறதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோஷன் பிளரோட செட்டிங்ஸ் அப்படியே காப்பி பண்ணுங்கள். அமௌண்ட்டை போய்ட்டு நான் என்ன வேல்யூ வைக்கிறேனோ அந்த வேல்யூவை அப்படியே வைங்க. ஓகே, அமௌண்ட்டை வச்சிட்டிங்கன்னா அங்கே சாம்பிள்ஸ்னு ஒன்று இருக்கும். சாம்பிள்ஸை எப்போயுமே ஃபுல்லாகவே வைங்க. மேலே நல்லா இழுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ 256 தான் ஃபைனலு, அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைலில் போய்ட்டு எட்ஜ் வித்துன்னு ஒன்று இருக்கும், அதை 1.5 வச்சுக்கோங்க. எப்போயுமே இந்த வேல்யூவே நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஸோ பிரச்சனையே கிடையாது. 1.5ல எப்போயுமே வைங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி எப்படி பண்ணணும்னா, அந்த 3 பாரை டச் பண்ணி காப்பி பண்ணணும். இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிற 3 பாரை டச் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்து எல்லா கிளிப்லேயுமே அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அதே கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்னு இருக்கும், அதை கொடுத்து எல்லா கிளிப்லேயுமே இந்த இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பொசிஷன்ஸுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன்னு ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி கீ ஃப்ரேம் பார் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ரெண்டுத்தையுமே ட்ராக் பண்ணி லாஸ்ட்டுக்கு இழுத்துட்டு போங்க. ஓகேவா? இழுத்துட்டு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கர்வாக ஒன்று வந்துருக்கும், அதுதான் கிராஃபு. அதை தொட்டு இங்கே ஒரு ஃப்ரேமை முன்னாடி எடுத்து வச்சுட்டுங்க. முன்னாடி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற இடத்த டச் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் டு ஃபுல் கிராஃப் மோட்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மேலே ஃபுல்லாக இவ்வளோ தான் ரேஞ்சுன்னு இல்லை, இந்த லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டில் இருக்கிறத ஃபுல்லாக மேலே இழுங்க. நல்லா நீங்கள் அங்கே மேலே இழுக்கிறப்ப இந்த மெயின் பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், அது வர வரைக்கும் மேலே இழுங்க. ஸோ நான் ரொம்ப நேரமாக பண்ணேன். நான் இந்த மாதிரி வச்சு பண்ணுறனால, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் பக் ஆனனால எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வரல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு இதை வச்சு பண்ணோடனே எனக்கு டப்புன்னு வந்துடும். அந்த அடுத்த கீ ஃப்ரேமில் வச்சு பண்ணோடனே எனக்கு சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ லெஃப்ட்டில் இருக்கிற அந்த இதை நம்ம கொஞ்சம் கீழே இறக்கணுன்னா உங்களால் ஸ்க்ரீனில் அந்த எல்லோ கலரில் ஒரு லைட் இதாகிறது தெரியும். அது ஆக்சுவலாக அது லைனு, அந்த லைன் தான் பொசிஷன் ஷேக்கு. இந்த லைன் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அப்படி தான் அந்த இது ஒர்க் ஆகும். அதாவது இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக இது மூவ் ஆகும், அந்த கிளிப்பு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஓ ஷேப்பில் வர வைக்கணும். ஓ ஷேப்பில் வர வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓ ஷேப்பில் வர வைக்கிறதுக்கு நான் என்ன கிராஃப் யூஸ் பண்ணுறேன்றதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா,
ரெட் கலரில் இருக்குல்ல, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெட் கலரும் க்ரீன் கலரும் எப்போயுமே ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணும். அதாவது க்ரீன் மேலே இருந்தால் ரெட்டு கீழே இருக்கணும். ஓகேவா? க்ரீன் கீழே இருந்துச்சுன்னா ரெட்டு மேலே இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே பண்ணணும். ஓகேவா? இதை வந்து மறக்காமல் இருந்தீங்கனாலே போதும். இந்த இதில் வந்து சொதப்ப மாட்டீங்க. ஸோ இதை மறக்காமல் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஃபினிட் சிம்பிள் தான் வரும். இன்ஃபினிட் சிம்பிளை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த கிராஃப் வந்துடும். கிராஃபும் பொசிஷன் ஜேக்கும் கரெக்டாக வந்துடும். ஒன்ஸ் எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துருச்சுன்னா நான் அடுத்து வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இங்கே நமக்கு வேலை இல்லை. இதை வந்து முடிஞ்சு ஒரு பொசிஷன் ஷேக் முடிஞ்சு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரியே வந்துருச்சு. அவ்வளோதான். வந்து இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் ஷேக். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஷேக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னா இப்போ வந்து இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு அடுத்த கிளிப்பில் இதே பொசிஷன் ஷேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த கிளிப்பில் நான் இப்போ அடுத்து காட்ட போகிற பொசிஷன் ஷேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே அப்போ வந்து உங்களுக்கு ரிப்பீட்டிவாக வர மாதிரி தெரியாது இந்த பொசிஷன் ஷேக்கு. ஸோ அடுத்த பொசிஷன் ஷேக்கு சொல்லித்தர பொசிஷன் ஷேக்கு செகண்ட் கிளிப்பில், இப்போ ஃபஸ்ட்டு பண்ணதை தேர்ட் கிளிப்பில், அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றுண்டு யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சேம் ப்ரொசீஜர், போன பொசிஷன் ஷேக்கில் என்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா தலைகீழ போட போகிறோம். போன தடவை பண்ண பொசிஷனை இந்த தடவை அப்படியே தலைகீழ பண்ண போகிறோம். போன தடவை வந்து லெஃப்ட்டு வந்து மேலே போச்சு, இந்த தடவை லெஃப்ட்டு கீழே வரப்போகுது, ரைட்டு மேலே போகுது. ஸோ நல்லா பாருங்கள், லெஃப்ட்டை ஃபஸ்ட்டு கீழே இழுக்கிறேன், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அந்த லைன் எனக்கு அங்கே தெரிகிற வரைக்குமே நான் ஃபுல்லாக கீழே வந்து இழுக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் ரைட்டை கொஞ்சம் மேலே இழுக்கிறேன். இவ்வளோ தான் வந்து பேசிக். இப்போ இந்த லைன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துட்டிங்கனாலே போதும். பொசிஷன் ஷேக்கோட வேலை வந்து முடிஞ்சு. இதை வந்து போன கிளிப்பில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக பொசிஷன் ஷேக் போட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்தாச்சு. இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா பார்த்திங்கனாலே தெரியும் மூமெண்ட் எப்படி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இதாகுதுன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்ததெல்லாம் வெறும் சாம்பிள் தான், இனி தான் மெயின் பிக்சரே இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு கூவிடா. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து டுட்டோரியலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஷேக்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து ஆக்சுவலான ட்ரான்சிஷன் பார்க்க போகிறோம். ட்ரான்சிஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான கரெக்டான கிராஃபையும் நான் உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லித்தரேன். ஸோ பொறுமையாக உட்காந்து சோம்பேறித்தனம் பண்ணாமல் ஒழுங்காக பார்த்து கற்றுக்கடா பாய்ஸ். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் வரும். இதை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இப்போ ட்ரிம் பண்ணணும். சைடு எட்ஜ் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் எட்ஜை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் அந்த கிளிப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மெயின் கிளிப்பை தொட்டுக்கோங்க. கீழே லிங்க் டு அப்படின்னு இருக்கா, அந்த லிங்க் டூன்னு இருக்கத அதில் வந்து நன்னு இருக்கிறத தொட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தொட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தொட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட பேரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அலைட் மோஷனில் பண்ணுற மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. என்ன அலைட் மோஷனில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாதுன்னா, அலைட் மோஷனில் வந்து நீங்கள் ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல லேயர் இருக்கும், அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி இன்னொன்றுத்தில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் டூப்ளிகேட் பண்ணாலுமே நீங்கள் சேம் நேமில் தான் வரும். இப்போ சேம் நேமில் வரப்போ நீங்கள் அதை வந்து லிங்க் பண்ணுறப்ப லிங்க் வந்து எதுக்கு ஆகுதுன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு டைம் வந்து ஒரு நல்ல லேயரை, அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, டூப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அந்த டூப்ளிகேட் பண்ண அது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட பேரை வந்து மாற்றிடுங்க. ஓகேவா? கரெக்டான பேரை யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நல்லோட நம்பர் வந்து 1ன்னு இருக்குன்னா அடுத்து வர்றது 2ன்னு இருக்கணும். அப்புறம் நீங்கள் இன்னொரு இதுக்கு போயிட்டு நீங்கள் இன்னொரு நல்ல ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன நம்பர் வருதோ அதுக்கு அடுத்த நம்பராக இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ணுற அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. நான் சொன்ன நல்ல நம்பருன்றது இது தான். இங்கே இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இது 0ன்னு இருக்குது. இதை டூப்ளிகேட் பண்ணுறோன்னா அதே இடத்துல போய்ட்டு 1ன்னு டைப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி 1ன்னு போட்டுக்கிட்டால் முடிஞ்சு. ஸோ லிங்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. லிங்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பொசிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்துருவோம். பொசிஷன் ஸ்கேலு இதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷன்ன்றது என்ன பண்ணோன்னா உங்களை வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கு, லைக் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, அப்புறம் வந்து மேலே கீழே, இதெல்லாம் பண்ணுறது தான் பொசிஷனோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் பற்றி பார்ப்போம். ஸ்கேல் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். மைனஸில் போனீங்கன்னா அது வந்து கீழே போகும், ஏற்றுனீங்கன்னா மேலே போகும், அதாவது ஜூம் ஆகும். ஸோ இந்த இதோட வேலை என்னென்னா இந்த மாதிரி இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எங்கே வச்சு இப்போ ஒரு இடத்துல வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜூம் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இதோட வேலை. இப்போ நான் மூஞ்சியில் வச்சு ஜூம் பண்ணால் எனக்கு மூஞ்சிக்கே கரெக்டாக போகும். அதுதான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனோட வேலை. ஸோ ரொட்டேட் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், இந்த சைடு இந்த ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரொட்டேட் இருக்குது. ஸோ இப்போ ட்ரான்சிஷன்னா எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு 3 ஃப்ரேமு, 3 இல்லை 4 5 6 ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 6 ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 6 இல்லை 5 ஃப்ரேம் எடுத்துகிட்டு கீ ஃப்ரேம் ஒன்று வந்து ஸ்கேலில் ஆட் பண்ணுங்கள். அவங்க காட்டுறேன் பாருங்கள், அதுதான் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற பட்டனு. ஸோ அதை தொட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா கரெக்டாக அங்கே வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் 1.05 அந்த வேல்யூ வந்து மறந்துடாமல் வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு நான் டைப் பண்ணுற வேல்யூவே டைப் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு இஷ்டம் என்ன வேல்யூ வேணால் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன்னா அது எடுத்துன்னு போனீங்கன்னா கரெக்டாக ஃபேஸுக்கு வரும்ன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு ஃபேஸ்லேருந்து ட்ரான்சிஷன் வரணுன்றதுக்காக நான் ஃபேஸில் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படியும் வாட்டமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஃபேஸ்லேருந்து வரணுன்றதுக்காக வைக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக கிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், கிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். கிராஃபை வந்து மறந்துடாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கிராஃபை. இந்த கேர்வாக மேலே ஒரு இது இருக்கும், அதுதான் வந்து கேர்வ் எடிட்டருக்குள்ளே போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி வராது, உங்களுக்கு எப்படி வரும்னு நான் காட்டுறேன். இதுதான் அப்படி இருக்கும், உங்களுக்கு ஈஸி மோட்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நீங்கள் இந்த 3 பாரை கிளிக் பண்ணி ஃபுல் மோடுக்கு வந்து மாறணும். இப்படி மாறினீங்கன்னா கிராஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சைட்லேருந்து அப்படியே இழுத்து இப்படி வச்சுட்டு கீழே 2வது ஆப்ஷன் தொட்டுட்டு நான் யூஸ் பண்ணுற கிராஃபை அப்படியே பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இதே கிராஃப் வைங்க. அதாவது ஃபஸ்ட்டு அனிமேஷன், அதாவது ஸ்டார்டிங்கில் வர அனிமேஷனுக்கு ட்ரான்சிஷனுக்கு மட்டும் இது மாதிரி வைங்க. ஓகேவா? செகண்ட் எண்டிங்கில் எப்படி வரணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. உங்களுக்கு இது ஸ்மூத்தாக இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்சிஷன் மட்டும் ஆட் பண்ணால் ஸ்மூத் ஆகிடாது வீடியோ. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட்ஸுமே ஆட் பண்ணோம், அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அவுட் அனிமேஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் ப்ரிவ்யூ, இது மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக இப்படி தான் வந்து அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் ஷேக்கோட கரெக்டாக மேஜ் ஆகி வருது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து வந்து அவுட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை போட்டிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து ஒரு கீ ஃப்ரேமை வைக்கணும். இந்த ஸ்கேலுக்கு போயிட்டு சென்டராக இந்த கீ ஃப்ரேம் இருக்க இடமோ இல்லை கொஞ்சம் சென்டராக பார்த்து நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கீ ஃப்ரேமை வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொன்னேன், அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கடைசிக்கு போயிடுங்க. கடைசிக்கு போயிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிளிப் வந்து எனக்கு ஃபேஸ் ஜூம் வர கிளிப் இருக்குது, அதனால் நான் வந்து ஃபேஸ் ஜூம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து நான் அடிக்கிறதே அடிக்கணும்னு இல்லை, கரெக்டாக எது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து வேல்யூவை வந்து வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு உண்டான கிராஃபை பார்க்க போகிறோம். இந்த கிராஃபையும் மறந்துடாதீங்க, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கிராஃபையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கர்வ் எடிட்டருக்கு போன தடவை போன மாதிரி போயிட்டு இதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபுல் மோடில் இருந்து இப்போ ஈஸி மோடுக்கு மாற்றிக்கோங்க. எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஈஸி மோடுக்கு மாற்றிட்டு இதில் வந்து இந்த இசட் சிம்பிள் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற கிராஃபை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக டச்சாக இருக்கணும் கீழே, ஓகேவா? இது ஃபுல்லாக டச் ஆகிருக்கணும். இது லைட்டாக வந்து ரெண்டுமே டச் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ நான் லாஸ்ட்டில் அது ஃபுல்லாக கீழே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கணும் கிராஃபு எண்டிங் அனிமேஷனுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரிவ்யூ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து கிராஃப். ஸ்டார்டிங் அனிமேஷன், ஸ்டார்டிங் ட்ரான்சிஷனுக்கும் எண்டிங் ட்ரான்சிஷனுக்கும் இதுதான். இது வந்து இப்போ பண்ணோட ட்ரான்சிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூம் அவுட், ஜூம் இன், ஓகேவா? இப்போ வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் அதை பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுனா அதே ப்ராசஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் வந்து இதுவும். ஸோ அப்படியே பண்ணுங்கள். அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், இதில் வந்து செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு வேல்யூ மட்டும் நம்ம வந்து மாற்றணும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணோம். இங்கே பாருங்கள், இப்போ என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவேன்னா 1.15 யூஸ் பண்ணுவேன். அந்த வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் அப்போ தான் வந்து டைல் தெரியாது, ஓகேவா? டைல் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஜூம் கொஞ்சம் வைக்கிறது. ஸோ எங்கேருந்து போன கிளிப்பை வந்து இந்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வந்துச்சோ அதே இடத்துலேருந்து கரெக்டாக எடுத்துன்னு வாங்க. அப்புறம் வந்து இதை வந்து 65, நான் எப்போயுமே 65 அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி 65 நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ கீ ஃப்ரேம்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து கிராஃப் வந்து ஸ்டார்டிங்க்கு அதே மாதிரி ஈஸி இல்லாமல் ஃபுல் மோடுக்கு போயிட்டு கிராஃபை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இன்னுக்கு இது தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஜூம் இன்னுக்கு இது தான் யூஸ் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. எடுத்துன்னு போயிட்டு இந்த இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கணும், ஃபுல்லாக வெளியே வராமல் கொஞ்சமாக உள்ளே இருக்கணும், ரெண்டுமே டச் ஆகாத மாதிரி இப்படி தான் இருக்கணும் வந்து என்னோட கிராஃபு. இப்போ வந்து ப்ரிவ்யூ வந்து பார்த்துடலாம், ஓகேவா? ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூம் அவுட்டுக்கு போகலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டைல் தெரியாமல் அழகாக வந்துடுச்சு. இதுதான் வந்து கிளிப்புமே அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன், டைம் ரீமேப்பிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். மெயின் கிளிப்பில் டைம் ரீமேப்பிங் ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு ஸ்டார்டிங்கில் அவங்களே கொடுத்துருவாங்க, எண்டிங்கில் ஒன்று வச்சுட்டு அதை வந்து ஒரு 4 இல்லை 5 கூட வேணாம், 3 ஃப்ரேம் வந்து முன்னாடி எடுத்து வச்சுருங்க. 3 ஃப்ரேம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பேக்வேர்ட்ஸில் போங்க. பேக்வேர்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த கீ ஃப்ரேமை தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் போட்டுருங்க. லாஸ்ட்டில் போட்டு கர்வ் எடிஷன் கிளிக் பண்ணி இங்கே எக்ஸஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அதை மட்டும் தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டிங்கன்னா டைம் ரீமேப்பிங் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி பக்காவாக வரலன்னா இந்த மிடில் இருக்கிற ஒரு இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் முன்ன பின்னன்ட்டு எடுத்துகிட்டு போனீங்க, ஒரு ஃப்ரேம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது க்ளீனாக வந்துடும். இது பார்க்குறப்ப க்ளீனாக தெரியாது, ட்ரான்சிஷன் போட்டோடனே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்கேல் போயிடுங்க, அதே தான். இப்போ வந்து ஜூம் இன் பண்ணோம், போன கிளிப்பில் ஜூம் இன் பண்ணோம், இங்கே வந்து அதை வந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ண போகிறோம், அதாவது மைனஸ் வேல்யூவில் எடுத்துன்னு போக போகிறோம். ஓகே, இது மாதிரி வேல்யூவை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஆஸ்யூஷுவல் 65 தான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கர்வ் போயிட்டு அதே மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணிடுங்க. போன இதில் என்ன யூஸ் பண்ணமோ அதே கிராஃப் தான் நான் யூஸ் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. அதே கிராஃப் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். அது இதில் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த இதை மட்டும் ஃபுல்லாக லாஸ்ட்டில் வந்து ஃபுல் கிளிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இது ரீமேப்பிங் எதுவும் சேர்த்து சூப்பராக இருக்கும். ஸோ வேணால் பாருங்கள். ப்ரீ ரெண்டர் ஆகுங்க. அதுதான் வந்து நீங்கள் லேகுன்னு புரிஞ்சுக்கிறது வந்து ப்ரீ ரெண்டரை தான் வந்து லேகுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஸோ அதை வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கா? அவ்வளோதான் ட்ரான்சிஷன். ஓகேவா? இப்போ வந்து டர்புலன்ஸும் பேலன்ஸ் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜூம் அவுட் அண்ட் இன்னுக்கு. இது வந்து ஜூம் இன் அண்ட் அவுட் எஃபெக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வேல்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. இந்த வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணி எல்லா வேல்யூவுமே பார்த்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இதையும் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டுட்டோரியல் டைம் வந்து ரொம்ப ஆகிடும். இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த வேல்யூஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நானும் கிளியர் பண்ணுறேன். ஸோ என்னால் வந்து இதுக்கும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக போட்டால் வீடியோ வந்து எங்கேயோ போயிடும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, 21 மினிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்து நீங்களே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடும் வீடியோ. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இதில் காட்டும். அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். பார்த்திங்கன்னா இந்த லென்ஸ் பிளர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கான அவுட்புட். ஸோ அவ்வளோதான் கைஸ். ட்ரான்சிஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். பொசிஷன், ஷேக், ட்ரான்சிஷன் எல்லாத்த பற்றியும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு எப்போ வேணால் டிஎம் பண்ணி கேளுங்க. ஸோ நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் அதுக்கு மேலே நிறைய நோடை பற்றி நான் கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னா நான் வந்து கமாண்டில் வந்து ஒரு 2-3 டிஸ்கார்ட் சர்வர் வந்து கொடுக்குறேன். 3துலேயுமே வந்து நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ எதனா ஒரு டிஸ்கார்ட் சர்வருக்கு வந்தீங்கன்னா வந்து என்னை டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வளர்ந்து இழுத்துட்டேன். மீம் வேறு அடியிலன்ற பாரு, மீம் வேறு இடையில நிறையா போட்டுட்டேன். ஸோ ஃபன்னாக போயிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பாருங்கள். அப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். இந்த சேலஞ்சை வந்து பண்ணுறவங்களுக்கு என்னோடய 2 பிஎஃபியில் 2 பிஎஃப் தரேன். ஓகேவா? ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் தரேன். என்னென்னா இந்த வீடியோவில் நான் வந்து எத்தனை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு 2 பிஎஃப் தரேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் வேணால் காம்போஸ்டிங் டுட்டோரியல் ஒன்று அடுத்த வாரத்துக்கு வேணால் வர சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இத்துடன் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிருன் என்வி. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். வீடியோ முடிஞ்சு.